வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஸ்டார்ட் கை. லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி வந்துட்டு சிஎஸ்எஸ் சீரிஸ் தான் ஆரம்பிக்க போகிறோம். சிஎஸ்எஸ் சீரிஸோட ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான். ஃபஸ்ட்டு நீங்கள் கற்றுக்க வேண்டிய சிஎஸ்எஸ்ல பேசிக்காக என்னென்னா வந்துட்டு சிஎஸ்எஸ்ஸை உங்கள் HTML எப்படி இம்போர்ட் பண்ணுறது. இம்போர்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு 3 விதமான மெத்தட் இருக்குங்க. ஒன்று வந்துட்டு இன்லைன் ஸ்டைலு, இன்னொன்று வந்துட்டு இன்டர்னல் ஸ்டைலு, இன்னொன்று வந்துட்டு எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். இது 3 தாங்க நம்ம பேசிக்காக நம்ம சிஎஸ்எஸ்ஸை HTML இம்போர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்லைன் சிஎஸ்எஸ்னால் என்னென்னு பார்த்துக்கலாம். ஆல்ரெடி நான் எழுதி வச்சுட்டேன் கோடு. ஆல்ரெடி என் சர்வரில் வந்துட்டு இந்த கோடு வந்துட்டு ரன் ஆகி தான் இருக்குது. ஸ்டெப் பை ஸ்டெப்பு நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படிலாம் இது ஒர்க் ஆகுது, நான் எப்படி இன்டெகிரேட் பண்ணியிருக்கேன். பேசிக்காக இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ஒரு பாடி டேக்குக்குள்ளே வந்துட்டு 2 பேராகிராஃப் டேக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். பேராகிராஃப் டேக்கு இப்போ HTML சீரிஸை பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெறும் பேராகிராஃப் டேக்கு, பாடி டேக்கு இதை மாதிரி தான் நான் வந்துட்டு கோடு எழுதியிருப்பேன். ஆனால் சிஎஸ்எஸ் சீரிஸில் இப்போ நீங்கள் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்க ஆட்ரிபியூட் என்னென்னா வந்துட்டு ஸ்டைலு. இந்த ஸ்டைலு தாங்க வந்துட்டு உங்கள் HTMLக்கு வந்துட்டு என்னென்ன சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி இம்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்துட்டு இன்க்ளூட் பண்ணும். சப்போஸ் என்னோட பாடி டேக்கு பேக்ரவுண்ட் கலர் ஈக்குவல் டு பிளாக்னு கொடுத்துருக்கேன். இதை வந்துட்டு எப்படி எழுதுனா வந்துட்டு ஸ்டைலு ஈக்குவல்ட்டுன்னு போட்டுட்டு உங்கள் பாடி டேக் ஓப்பன் ஆகுற பாடி டேக்கில் வந்துட்டு ஸ்டைலு ஈக்குவல்ட்டுன்னு போட்டுட்டு ஒரு டபுள் கோட்ஸ் போட்டுக்கோங்க. டபுள் கோட்ஸ்க்குள்ளே வந்துட்டு பேக்ரவுண்ட் மைனஸ் கலர் கோலன் போட்டுட்டு வந்துட்டு பிளாக்னு இது இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இதை பேசிக்காக நீங்கள் எப்படி எழுதுனா வந்துட்டு ஸ்டைலு ஈக்குவல் டு பேக்ரவுண்ட் கலர்னு போட்டுக்கோங்க. இதை மாதிரி இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் போடணும். பேக்ரவுண்ட் கலர் போட்டுட்டு உங்களுக்கு என்ன கலர் சூஸ் பண்ணுறதோ அந்த கலரை போட்டுக்கோங்க. வந்துட்டு நான் என்னோட லைவ் சர்வர் ஓப்பன் பண்ணேன்னா இன்லைன் ஸ்டைலுக்கு போய்க்கிறேன். இன்லைன் ஸ்டைலில் வந்துட்டு என்னோட பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை மாதிரி தாங்க இம்போர்ட் ஆகும் இன்லைன் ஸ்டைலில். சப்போஸ் நான் பேராகிராஃப்க்கு வந்துட்டு கலர் ப்ராப்பர்ட்டி கொடுத்தீங்கன்னா வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தீங்கன்னா வந்துட்டு இந்த பர்டிகுலர் டிவ்வோ இல்லை பேராகிராஃபோ அதோட பேக்ரவுண்ட் வந்து கலர் மாறும். அதுவே வந்துட்டு கலர்னு கொடுத்தீங்கன்னா வந்துட்டு அந்த பர்டிகுலர் டெக்ஸ்டோட கலர் வந்து இம்போர்ட் ஆகும். சப்போஸ் வந்துட்டு நான் ஸ்டைலி கொண்டு கலரு ஒயிட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஒயிட்டுன்னு கொடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னோட பேராகிராஃபோட டெக்ஸ்டோட கலர் வந்துட்டு ஒயிட்ல வந்திருக்கு. இதுவே நான் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தேன்னா இந்த பர்டிகுலர் பேராகிராஃபோட பேக்ரவுண்டோட கலர் வந்துட்டு ஒயிட்டாக மாறும். இதுதாங்க டிஃப்ரென்ஸு. இப்படி தான் வந்துட்டு இன்லைன் ஸ்டைல் எழுதணும் உங்கள் HTMLக்கு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன வந்துட்டு இன்டர்னல் ஸ்டைல். இன்டர்னல் ஸ்டைலுக்கும் இன்லைன் ஸ்டைலுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. ஒரே HTMLக்குள்ளே தான் எழுதுவீங்க. ஆனால் வந்துட்டு இன்லைன் ஸ்டைலில் வந்துட்டு இந்த பாடி டேக் இல்லை பேராகிராஃப் டேக் என்ன டேக் இம்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த டேகுக்குள்ளே வந்துட்டு உங்கள் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி எழுதுவீங்க. அதுவே வந்துட்டு இன்டர்னல் ஸ்டைலில் என்ன பண்ணுவீங்கன்னா வந்துட்டு உங்களோட ஹெட்டர் ஃபஸ்ட் எடுத்துக்கணும். ஹெட்டரில் வந்துட்டு ஸ்டைலுன்னு ஒரு டேக் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கணும். ஸ்டைலின் டேக்கில் வந்துட்டு இப்போ என்னோட பாடிக்கு வந்துட்டு நான் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு பிளாக்னு கொடுக்கணும். அதனால என்ன பண்ணணும்னா வந்துட்டு இந்த ஸ்டைலுக்குள்ளே வந்துட்டு பாடியை போட்டுக்கோங்க. பாடியை போட்டுட்டு ஒரு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிங்க. கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் என்னென்ன ப்ராப்பர்ட்டி கொடுக்க விரும்புகிறீங்களோ இது வந்து மல்டிபிள் லைன் ஆஃப் ப்ராப்பர்ட்டியும் எழுதலாம். சப்போஸ் நான் வந்துட்டு கலர் ஈக்குவல் டு ஒயிட்டு, டெக்ஸ்ட் அலைன் வந்துட்டு என்னோட சென்டராக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதனால வந்துட்டு 2 ப்ராப்பர்ட்டி எப்படி எழுதுனா வந்துட்டு டெக்ஸ்ட் அலைன் கோலன் சென்டர் கொடுத்துட்டு இந்த கொட்டேஷன் மார்க் போட்டுட்டு கலர் போட்டுட்டு திரும்பி வந்துட்டு ஹைஃபன் வச்சுட்டு ஒயிட்டுன்னு நீங்கள் எழுதணுங்க. இதை மாதிரி தான் உங்களோட பேராகிராஃபுக்கு. இன்டர்னல் ஸ்டைல்லாம் ஒன்றும் இல்லை. இன்லைன் ஸ்டைலில் வந்துட்டு இந்த பாடியோ இந்த பேராகிராஃப் ஓப்பனிங் டேக்குள்ளேயே ஸ்டைலி ஈக்குவல் டு போட்டு உங்களோட ப்ராப்பர்ட்டி எழுதிருப்பீங்க. அது இல்லாமல் இன்டர்னல் ஸ்டைலில் எப்படி எழுதுவீங்கன்னா வந்துட்டு ஸ்டைலுன்னு ஒரு பர்டிகுலர் டேகையே வந்துட்டு உங்கள் ஹெட்டர் டேகுக்குள்ளே இம்போர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னென்ன டேகுக்குள்ளே வந்துட்டு என்னென்ன ப்ராப்பர்ட்டி வந்துட்டு எழுதணுமோ, அதாவது என்னென்ன ஸ்டைல் கொடுக்கணுமோ அந்த ஸ்டைலை வந்துட்டு இதில் இம்போர்ட் பண்ணணுங்க. இப்போ இன்லைன் ஸ்டைலுக்கும் இன்டர்னல் ஸ்டைலுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது தாங்க வந்துட்டு இன்டர்னல் ஸ்டைல்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்லைன் ஸ்டைலில் என்ன பண்ணியிருப்போம்னா வந்துட்டு பாடி ஓப்பன் ஆகுறது இல்லை பேராகிராஃப் ஓப்பன் ஆகுறது, அதாவது என்னென்ன டேகுக்குள்ளே உங்களுக்கு அந்த ஸ்டைலை எழுதணுமோ அந்த ஸ்டைலை வந்துட்டு இந்த பர்டிகுலர் டேகுக்கு உள்ளே எழுதிருப்பீங்க. அதுவே வந்துட்டு இன்டர்னல் ஸ்டைலில் எப்படி எழுதிருப்பீங்கன்னா வந்துட்டு ஹெட்டருக்குள்ள ஸ்டைலுன்னு ஒரு ப்ராப்பர்ட்டியை இம்போர்ட் பண்ணிட்டு, அதாவது ஒரு டேகை இம்போர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன HTML டேகுக்கு ஸ்டைல் கொடுக்கணுமோ அந்த ஸ்டைலை வந்துட்டு இந்த ஸ்டைலுங்கிற டேகுக்கு உள்ள அதாவது ஓப்பனிங் டேகுக்கும் க்ளோசிங் டேகுக்கும் உள்ளார்க்க வந்துட்டு பேராகிராஃப் அந்த பர்டிகுலர் ஆட்ரிபியூட்டை வந்துட்டு எழுதிருப்பீங்க. சப்போஸ் டெக்ஸ்ட் அலைனோ கலரோ இல்லை பேக்ரவுண்ட் கலரோ என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் எழுதிருப்பீங்க. இதுதாங்க வந்துட்டு இன்டர்னல் ஸ்டைலுக்கும் இன்லைன் ஸ்டைலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்துட்டு எக்ஸ்டர்னல் ஸ்டைல். எக்ஸ்டர்னல் ஸ்டைலு வந்துட்டு ரெஸ்பான்சிவ்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமாக உதவுறதுங்க. ஏன்னு சொல்கிறேன்னா வந்துட்டு இப்போ இன்டர்னல் ஸ்டைல்லையும் எக்ஸ்டர்னல் ஸ்டைல்லையும் வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு பேஜ்லேயுமே நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்டைலை எழுதணும். சப்போஸ் என்னோட வெப்சைட்டில் வந்துட்டு 10 பேஜ் இருக்குன்னா வந்துட்டு அந்த 10 பேஜுக்குமே இந்த ஸ்டைலில் இன்லைன்லேயோ அல்லது இன்டர்னல்லையோ இம்போர்ட் பண்ணால் மட்டும்தான் வந்துட்டு என்னோட ஸ்டைல் ஒர்க் ஆகும். அதுவே எனக்கு வந்துட்டு 2 பேஜ் இருக்குது,
இந்த 2 பேஜ் இருக்கு, ஆனால் எனக்கு காமனாக வந்துட்டு பர்டிகுலர் சிஎஸ்எஸ் எழுதணும்னா வந்துட்டு இதை மாதிரி எக்ஸ்டர்னல் ஸ்டைலை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. எக்ஸ்டர்னல் ஸ்டைலை எப்படி இம்போர்ட் பண்ணணும்னா வந்துட்டு நீங்கள் இன்டர்னல் ஸ்டைல் எழுதுன மாதிரி தான், இன்டர்னல் ஸ்டைல் எழுதுன மாதிரி பேராகிராஃபு, அதே மாதிரி பாடி, அதாவது என்னென்ன டேக் வேணுமோ அந்தந்த என்னென்ன டேக்கு உங்களுக்கு ஸ்டைல் வேணுமோ அந்த டேகெல்லாம் வந்துட்டு இந்த பர்டிகுலர் style.cssன்னு அந்த ஃபைலில் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு ஹெடர்ஸில் நேராக போய்க்கோங்க. ஹெடர்ஸில் நேராக போயிட்டு லிங்க்குன்னு ஒரு டேக் இருக்குங்க. லிங்க்கு REL ஸ்டைல் ஷீட், அதாவது ரிலேஷன்ஷிப்பு ஸ்டைல் ஷீட்டு வந்துட்டு லிங்க் பண்ணுறோம் அதாங்க இந்த பர்டிகுலர் டேக்கோட விளக்கம். லிங்க்கு ஸ்டைல் ஷீட்டை இம்போர்ட் பண்ணிட்டேன். இந்த ஸ்டைல் ஷீட்டு வந்துட்டு எங்கே இருக்குங்கிறத வந்துட்டு நான் வந்துட்டு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். அதுதாங்க வந்துட்டு style.css. இப்போ எனக்கு வேற ஒரு ஃபோல்டரில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, folder/style.cssன்னு வச்சுருப்பேன். இந்த style.css வந்துட்டு நான் சேம் ஃபோல்டரில் வச்சிருந்தனால நான் எந்த ஃபோல்டர் நேமும் கொடுக்கல, டேரெக்டாக வந்துட்டு style.cssன்னு யூஸ் பண்ணிக்கிட்டேன். style.css யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் அதே இதை தான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த பர்டிகுலர் ஃபைலில் வந்துட்டு நான் எந்த ஸ்டைலுமே இம்போர்ட் பண்ணல. இந்த ஒரே ஒரு லிங்க்கு REL ஸ்டைல் ஷீட்டு இந்த ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டு இப்போ லைவ் சர்வரில் நான் என்னோடது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் கொடுத்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்துட்டு இங்கே அப்படியே அப்டேட் ஆயிருக்கு. இதுதாங்க எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்டு. அதாவது இன்லைன் ஸ்டைல்னால் வந்துட்டு அந்த பாடியோ இல்லை பர்டிகுலர் பேராகிராஃபோ என்ன HTML எலமெண்ட்டு இருக்கோ அந்த பர்டிகுலர் HTML எலமெண்ட்டோட ஓப்பனிங் டேக்லேயே வந்துட்டு அந்த ஸ்டைலை எழுதணும். இன்டர்னல் ஸ்டைல்னா என்ன வந்துட்டு ஹெட்டுக்குள்ள உங்களோட ஸ்டைல் டேக்கை இம்போர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்னென்ன பேராகிராஃபோ இல்லை பாடியோ அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு ஸ்டைல் கொடுக்கணும்னா அதை வந்துட்டு இங்கே எழுதணும். அதுதாங்க வந்துட்டு இன்டர்னல் ஸ்டைல். அதுவே எக்ஸ்டர்னல் ஸ்டைல்னா ஒரு லிங்கை வந்து இந்த ஹெட்டருக்குள்ளே கொடுத்துட்டு உங்களோட ஸ்டைலை வந்துட்டு வேற ஒரு style.cssஓ இல்லை உங்கள் பர்டிகுலர் CSS ஃபைலில் இருந்து இதை இம்போர்ட் பண்ணுறது தாங்க எக்ஸ்டர்னல் ஸ்டைலு. ஸோ இதில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்துருப்பீங்க, இங்கே கிளாஸு ஐடின்னு கொடுத்துருப்பேன். இது தாங்க வந்துட்டு செலக்டார்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ சப்போஸ் நான் பாடிக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துறேன். இந்த பர்டிகுலர் பேராகிராஃபுக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு ரெட் கலர் வேணும், இந்த பர்டிகுலர் பேராகிராஃபுக்கு வந்துட்டு எனக்கு வந்துட்டு வேற ஒரு கலர் வேணும்னா வந்துட்டு நான் கிளாஸோ இல்லது ஐடியோ வந்துட்டு இப்படி மென்ஷன் பண்ணிக்கலாம். சப்போஸ் என்னோட ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்க்கு வந்துட்டு கிளாஸ் நேம்னு கொடுத்துருக்கேன், கிளாஸ் நேம் ஈக்குவல் டு ஹார்டுன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த கிளாஸ் நேமை வந்துட்டு நான் இங்கே வந்துட்டு இம்போர்ட் பண்ணியிருக்கேன். கிளாஸ் நேம் இம்போர்ட் பண்ணும்போது உங்கள் style.cssல வந்துட்டு டாட் வச்சு உங்கள் கிளாஸ் நேம் போடணும். அதுவே ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா வந்துட்டு ஹேஷ் வச்சு உங்கள் ஐடியை போடணும். இதுதாங்க வந்துட்டு கிளாஸ் நேமுக்கும் ஐடிக்கும் எப்படி சிஎஸ்எஸ் எழுதுறதுக்கான டிஃப்ரென்ஸு. இதை வந்துட்டு மொத்தமாக என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு செலக்டார்ஸ்ன்னு சொல்லுவாங்க. செலக்டார்ஸுங்கிறது வந்துட்டு இந்த ஐடியோ இல்லை இந்த கிளாஸ் நேமை குறிக்கிறது தான் வந்துட்டு செலக்டார்ஸ். அதாவது ஒரு பர்டிகுலர் கிளாஸையோ ஒரு ஐடியாவோ செலெக்ஷன் பண்ணி அந்த பர்டிகுலர் கிளாஸுக்கோ இல்லை ஐடிக்கோ வந்துட்டு இந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு இது அப்ளை பண்ணும். சப்போஸ் இதில் வந்துட்டு பேராகிராஃப்னு எழுதிருந்தேன்னு வச்சுக்கோங்க, இந்த பேராகிராஃப் டேகுக்கு இப்போ ஒயிட்டுன்னு கொடுத்துருந்தேன்னா இந்த ஒயிட் வந்து எல்லா பேராகிராஃப்மே அப்டேட் ஆயிரும். அதுவே வந்துட்டு நான் கிளாஸ் நேம் எழுதும் போது கிளாஸ் ஈக்குவல் டு ஆடு, ஐடி ஈக்குவல் டு ஈவன்னு போட்டிருக்கேன். இதனால என்ன ஆகுதுன்னா வந்துட்டு ஒவ்வொரு கிளாஸ்க்கும் செப்பரேட்டாக வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அப்ளை ஆகும். சப்போஸ் என்னோட ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு, அதாவது ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்க்கு வந்துட்டு என்னோட கலர் வந்துட்டு ரெட்டுன்னு கொடுத்தேன் அந்த ஸ்டைலில். அதே வந்துட்டு இன்னொரு இதில் வந்துட்டு செகண்ட் பேராகிராஃப்க்கு வந்துட்டு அக்வான்னு கொடுத்தேன். அதனால ஃபர்ஸ்ட் பேராகிராஃபோட கலர் வந்துட்டு ரெட்டாகவும் செகண்ட் பேராகிராஃபோட கலர் வந்துட்டு அக்வாவும் வரும். இதை மாதிரி தாங்க டிஃப்ரென்ஸாக வரும். நீங்கள் ஒரு கிளாஸோ இல்லை ஐடியோ உங்களோட டேக்ல இம்போர்ட் பண்ணி உங்கள் சிஎஸ்எஸ்ஸை வந்துட்டு அப்ளை பண்ணால் வந்துட்டு இதை மாதிரி தாங்க டிஃபர் ஆகும். மற்ற இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கெல்லாம் பேராகிராஃப் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால வந்துட்டு என்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. செலக்டார்ஸ் யூஸ் பண்ணி இதை மாதிரி தேவைப்படுற கஸ்டமைசேஷனை வந்துட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு ஹைராரிக்கி இருக்குங்க. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு இன்லைன் ஸ்டைல் எழுதிருக்கீங்க, அதுவே வந்துட்டு எக்ஸ்டர்னல் ஸ்டைலை வந்துட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இன்லைன் ஸ்டைலுக்கான ப்ராப்பர்ட்டி தான் வந்துட்டு உங்கள் சிஎஸ்எஸ்ல அப்ளை ஆகும். அதுதாங்க ஹைராரிக்கி. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்துட்டு இன்லைன் ஸ்டைலுக்கு, செகண்ட் ப்ரையாரிட்டி வந்துட்டு இன்டர்னல் ஸ்டைலுக்கு, தேர்ட் ப்ரையாரிட்டி தான் வந்துட்டு எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட். ஸோ அதனால நீங்கள் சிஎஸ்எஸ் எழுதும் போது பார்த்து எழுதணும். சப்போஸ் நான் வந்துட்டு எக்ஸ்டர்னல் ஸ்டைலில் வந்துட்டு என்னோட பேராகிராஃபோட கலர் வந்து வேறு கொடுத்துருக்கேன், அதுவே இன்லைன் ஸ்டைலில் வந்து வேறு கலர் கொடுத்தீங்கன்னா அந்த இன்லைன் ஸ்டைலோட தான் எடுத்துக்கும், எக்ஸ்டர்னல் ஸ்டைலோட தான் எடுத்துக்காது. இதுதாங்க ஹைராரிக்கி. ஸோ இதுதான் இன்டர்னல், எக்ஸ்டர்னல் அண்ட் இன்லைன் ஸ்டைலுக்கான டிஃப்ரென்ஸுங்க. இது ஓரளவு புரிஞ்சிருக்கும் பார்க்குறேன். இது ஒவ்வொன்றா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு பழகும். ஸோ ஜஸ்ட் பார்க்குறதோட விடாமல் வந்துட்டு நான் சொன்ன இன்லைன் ஸ்டைல்னா என்ன, எக்ஸ்டர்னல் ஸ்டைல்னா என்ன, அதாவது இன்லைன் ஸ்டைல்னா என்ன, எக்ஸ்டர்னல் ஸ்டைல்னா என்ன, இன்டர்னல் ஸ்டைல்னா என்னன்னு வந்துட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி ஒவ்வொரு இதாக வந்து கற்றுக்கணுங்க. இது தாங்க மூணுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த வீடியோக்கு இது போதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பை.